நம்முடைய இரட்சகராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரணத்தை வென்று உயிரோடு கூட எழுந்தார் என்பது நமக்கு தெரியும். அதே சமயத்தில் 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார் என்பதும் நமக்கு தெரியும். அவர் சிலுவையிலே மரித்தது உறுதி செய்யப்பட்ட பிறகு உடனடியாக கூட அந்த மரணத்தை வென்று உயிரோடு கூட எழுந்திருந்திருக்கலாம், அல்லது அடுத்த நாள் உயிரோடு கூட எழுந்திருந்திருக்கலாம். அதற்கு மாறாக 3ஆம் நாள் என்பதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏன் தேர்வு செய்தார்? இந்த குறிப்பிட்ட கேள்விக்கு பின்னால எண்ணற்ற காரணங்கள் இருக்கிறது. அதையெல்லாம் பார்க்கும்போது பரிசுத்த வேதாகமத்தில் இவ்வளவு ஆச்சரியமான செய்திகள் அடங்கி இருக்கிறதா என்று நாம் ஆச்சரியப்பட்டு போவோம். அந்த காரணங்கள் என்னென்ன என்பதை நாம் ஒவ்வொன்றாக பார்த்துடுவோம். யூதர்களுடைய கலாச்சாரம், அவர்களுடைய வேதாகமம், ரபிக்களுடைய போதனை, இவைகள்ல இந்த 3ஆம் நாள் என்பது ஒரு கால அளவை மட்டும் குறிப்பதாக இல்லாம மிகப்பெரிய அடையாளத்தின் நாளாக அந்த நாள் இருக்கிறது. யூதர்களை பொறுத்த வரைக்கும் இந்த 3ஆம் நாள் என்பது தேவன் தலையிடுகிற நாள் அல்லது திருப்பு முனையை ஏற்படுத்துகிற நாள் என்று அர்த்தப்படும். இந்த 3ஆம் நாள் ஏன் முக்கியமானது என்பதற்கு பின்னால சில காரணங்கள் உண்டு. அந்த காரணங்களை நம்ம பார்ப்போம். தேவன் இந்த உலகத்தை படைக்கும் போது அந்த சிருஷ்டிப்பை பற்றி வேதாகம் சொல்லிக் கொண்டு வருகிற அந்த நாளிலே ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் முதல் நாள் 2ஆம் நாள் இவைகளை பார்க்கும்போது அது நல்லது என்று கண்டார் என்று நம்ம வாசிக்க முடியும். ஆனால் 3ஆம் நாளில் மட்டும் அது நல்லது என்று தேவன் 2 முறை சொல்லியிருப்பதை பார்க்க முடியும். இதனால தான் யூத மரபுல அந்த 3ஆம் நாள் என்கிற செவ்வாய்க்கிழமை என்பது அவர்களுக்கு ஒரு ராசியான நாளாக, ஆசீர்வாதமான நாளாக இன்று வரைக்கும் கருதி கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது 3ஆம் நாள், ஆனால் வெள்ளிக்கிழமை தாண்டி ஞாயிற்றுக்கிழமை. ஆனால் பொதுவாகவே ஒரு நிகழ்வு தொடங்கின முதல் நாளிலிருந்து 3ஆம் நாள் என்பது மிக விசேஷித்த நாளாக, ஆசீர்வாதமான நாளாக அவர்களால் கருதப்படுகிறது. அடுத்ததாக தேவன் தம்மை வெளிப்படுத்தி இஸ்ரவேலர்களுக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுப்பதற்காக தேர்ந்தெடுத்த நாள் 3ஆம் நாள். ஆகவே அது அவர்களுடைய வாழ்க்கையிலே மிகச்சிறப்பான ஒரு நாள். அதற்கு அடுத்ததாக ஆபிரகாம் தன் மகன் ஈசாக்கை பலியிட அழைத்து சென்ற பயண நாட்கள் 2. 3ஆம் நாளிலே ஈசாக்கு மரணத்திலிருந்து விடுதலையானார். மரண படுக்கையில் இருந்த எசேக்கியா ராஜா சுகமடைந்த நாள் 3ஆம் நாள். சுத்திகரிப்பு சம்பந்தமான விதிமுறை ஒன்று இருக்கிறது. அந்த சுத்திகரிப்பு சடங்கு நிறைவேறுவதற்கு இந்த 3ஆம் நாள் உகந்த நாள் என்று கருதப்படுகிறது. எஸ்தர் ராஜாத்தி தன்னுடைய ஜனங்களுடைய விடுதலைக்காக ராஜாவினிடத்தில் பிரவேசித்தது 3ஆம் நாள். யோனாவுடைய வரலாற்றை பார்க்கும்போது மீனின் வயிற்றிலிருந்து வெளியே புறப்படுகிறார். இதுவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய மரணம் உயிர்த்தெழுதலுக்கு அடையாளமான ஒரு காரியமாக இருக்கிறது. யூதர்களை பொறுத்த வரைக்கும் இந்த 3ஆம் நாள் என்பது கடினமான சோதனையிலிருந்து வெளியே புறப்படுகிற ஒரு நாளாக இருக்கிறது. மித்ராஸ் போன்ற யூதர்களுடைய மரபு நூலில் ஒரு பழமொழி இருக்கிறது. ரபிக்கள் அந்த பழமொழியை அடிக்கடி சொல்லுவாங்க. யூதர்களுக்கு எவ்வளவுதான் சோதனைகள் வந்தாலும் வேதனைகள் வந்தாலும் அது 3 நாளுக்கு மேல நீடிக்காது. 3ஆம் நாளிலே தேவன் ஒரு வழியை திறப்பார் என்பது அவர்களுடைய பழமொழி சொல்லுகிற கருத்தாக இருக்கிறது. பரிசுத்த வேதாகமத்தின் தீர்க்க தரிசனம் ஒன்று சொல்லுகிறது, 2 நாளைக்கு பின் அவர் நம்மை உயிர்ப்பிப்பார், 3ஆம் நாளில் நம்மை எழுப்புவார், அப்பொழுது நாம் அவருடைய சமூகத்தில் பிழைத்திருப்போம் என்று. இந்த 3ஆம் நாள் உயிர்த்தெழுதலின் நாள் என்று ஏற்கனவே தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கடுத்து மிக முக்கியமா யூதர்களுடைய மரபுப்படி ஒரு மனிதன் மரித்து போனால் 3 நாட்கள் அவனுடைய ஆன்மா அந்த சரீரத்தோடைய கூட தங்கி இருக்கும். 3ஆம் நாள் முடிவில் தான் அந்த ஆன்மா சரீரத்தை விட்டு முற்றிலுமாக விடுபடும். அதுதான் முழுமையான மரணம் என்று நம்பினார்கள். ஆக ஒரு மனிதன் மரித்த பிறகு அது 4ஆம் நாள் தொடங்கிவிட்டால் இனி ஒருபோதும் அந்த மனிதன் உயிரோடு கூட வருவதற்கு வாய்ப்பில்லை என்று கருதுவார்கள். அந்த உடல் இனி அழிவை நோக்கியும் அழுகுகிற ஒரு தன்மையை நோக்கியும் பயணிக்கும் என்று அவர்கள் விட்டு விடுவார்கள். ஆனால் சங்கீதம் 16:10 வாசித்து பாருங்கள். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர் என்கிற தீர்க்க தரிசனம் ஒன்று உண்டு. 4ஆம் நாள் அந்த சரீரம் அழிவை நோக்கி போகுமே, அந்த அழிவு சரீரத்துக்கு வரக்கூடாது என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை குறித்த தீர்க்க தரிசனமாக இருந்தது. அப்ப யூத மரபுப்படி அழிவை காணாத ஒரு சரீரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடையதாக இருந்தது. ஆகவே 3ஆம் நாள் அவர் உயிரோடு கூட எழ வேண்டியதாக இருந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட இருந்தபோது அநேக அற்புதங்களை செய்தார். லாசர் என்கிற மனிதன் மரித்து போன பிறகு உயிரோடு கூட எழுப்பினார். ஆனால் 4ஆம் நாள் தான் உயிரோடு கூட எழுப்பினார். தம்மை பற்றிய ஒரு முக்கியமான செய்தியை யூதர்களுக்கு மத்தியிலே அறிவிக்கும்படி தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லாசருவை 4ஆம் நாள் உயிரோடு கூட எழுப்பினார். அவர்களுடைய நம்பிக்கையின்படி லாசரு மரித்து 3 நாள் முடிந்து 4ஆம் நாள் துவங்கிவிட்டது. அந்த உடல் அழிவுக்கு நேராக, அழுகுதலை நேராக சென்று கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலில் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணம் என்கிற ஒன்றின் மேல் தமக்கிருந்த அதிகாரத்தை பயன்படுத்தி லாசருவை உயிரோடு கூட எழுப்புகிறார். யூதர்களுடைய அறுவடை திருவிழாக்கள்ல முதற் பலனின் பண்டிகை என்பது ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த நாளில் உயிரோடு கூட எழுந்தது நிமித்தமாக 1 கொரிந்தியர் 15:20 சொல்லுகிறபடி மரித்தோரிலிருந்து எழுந்தவர்களில் முதற் பலனானார்.
யூதர்களுடைய வாரத்தின் முதலாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. நம்ம எல்லாருக்குமே ஞாயிற்றுக்கிழமை தான். அந்த முதலாவது நாள்ல தான் தேவன் தம்முடைய படைப்பை துவங்கினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஞாயிற்றுக்கிழமை உயிரோடு கூட எழுந்ததினால இந்த மனித குலத்துக்கான புதிய ஒரு படைப்பு, ஒரு புதிய சிருஷ்டியின் ஆரம்பம் துவங்கிவிட்டது என்பதை அறிவித்தார். இப்பொழுது நாம் பார்த்த இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாமே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழுவதற்கு இந்த 3ஆம் நாளை தேர்வு செய்ததற்கான காரணங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பின்பு என்னவெல்லாம் நடந்தது தெரியுமா? அந்த கால யூத ரோம சட்டங்களின்படி பெண்களுடைய சாட்சிகளை நீதிமன்றத்தில் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆனால் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய திருப்புமுனை ஏற்படுத்திய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய உயிர் தெழுதலை அறிவிக்க பெண்கள் தான் சாட்சிகளாக பயன்படுத்தப்பட்டாங்க. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒடுக்கப்பட்டவர்களை உயர்த்துகிற தம்முடைய இன்னொரு பணியை உயிர் தெழுதலுக்கு பின்பு மிக பகிரங்கமாக ஆரம்பித்தார். பாவம், பாடுகள், சாவு, அடக்கம், மரணம் இவைகளின் மேல் உள்ள தம்முடைய அதிகாரத்தை வெளிப்படுத்தும்படிக்கு இந்த உயிர் தெழுதல் மிக முக்கியமான ஒரு சாட்சியாக இருந்தது. எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர் தெழுதல் என்பது அழியாத நித்திய ஆசாரியருக்குரிய ஒரு மிகப்பெரிய அடையாளமாக மாறிப்போனது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார், ஆனால் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படும்படி எழுப்பப்பட்டார். இயேசு கிறிஸ்து உயிர் தெழவில்லை என்றால் நம் எல்லாருடைய விசுவாசமும் வீணாய்தான் போயிருக்கும். எபிரேயர் 2:15 வாசித்து பாருங்க. காலமெல்லாம் மரண பயத்தில் அடிமைப்பட்டவர்களை விடுவிக்கும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார். எனக்கு வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை இந்த உயிர் தெழுதலுக்கு பின்னால்தான் நிறைவேறியது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ஆவியாக உயிர் தெழுந்து வராம இந்த சரீரத்திலும் உயிர் தெழுந்து வந்தார். அவர் தம்முடைய சீஷர்களோடு கூட பேசினார், உறவாடினார், மீன்களை சாப்பிட்டார். இது சரீர உயிர்த்தெழுதலினுடைய வரலாற்று உண்மையாக இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து வந்த பின்னர் சீஷர்களை பார்த்தார், தரிசித்தார், பேசினார். இதற்கு பின்புதான் சீஷர்களுடைய பயங்கள் மாறி போனது. பிறகுதான் சீஷர்கள் உலகத்தையே தலைகீழாக மாற்றக்கூடிய தைரியத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அதன் பின்பு பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். புதிய உடன்படிக்கையின் திருச்சபை உண்டானது. மரணம் இனி இறுதி முடிவல்ல என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய உயிர் தெழுதல் இந்த உலகத்திற்கு அறிவித்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தை வென்று உயிரோடு கூட எழுந்தது போல அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த உயிர் தெழுதல் என்பது வாக்குத்தத்தமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவை எல்லாவற்றை காட்டிலும் ஆதியிலே ஏதேன் தோட்டத்தில் பிதாவாகிய தேவன் சொன்னார், ஸ்திரீயின் வித்துக்கும் உன் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் என்று. அந்த ஸ்திரீயின் வித்து சாத்தானின் வித்தை நசுகுவார் என்று சொன்னார். இப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய உயிர் தெழுதல் அந்த முதலாம் வாக்குத்தத்தத்தை, முதலாம் தீர்க்க தரிசனத்தை அழகாக நிறைவேற்றியது. பிதாவாகிய தேவனுடைய சித்தம் இந்த பூமியிலே மிகச்சரியாக செய்யப்பட்டது. இந்த செய்தி நமக்கு ஏன் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா, அந்த உயிர் தெழுதலில் நம்பிக்கை கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருடைய அடிச்சுவடுகளில் நடந்து பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை இந்த பூமியிலே நேர்த்தியாக சரியாக நீங்களும் நானும் நிறைவேற்ற வேண்டும் என்றுதான். நம் ஒவ்வொருவருடைய விசுவாசமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர் தெழுதல் மேலதான் கட்டப்பட்டிருக்கிறது. அந்த விசுவாசத்தினுடைய அடுத்த நிலை என்ன அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகை என்பது. அதற்கு நாம் ஆயத்தமாக வேண்டும், நம்மை சார்ந்தவர்களை ஆயத்தம் செய்ய வேண்டும். அதற்காக தேவன் நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கிற ஒவ்வொரு மணித்துளியும் மிக முக்கியமானது. ஆகவே நம்முடைய சிந்தனைகள், வார்த்தைகள், செயல்பாடுகள் எல்லாம் கிறிஸ்துவை போல இந்த பூமியில் அமையட்டும். நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் அவருடைய சாட்சிகளாக இந்த பூமியில வைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து தொடர்ந்து வாழ கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. மீண்டும் நல்லதொரு செய்தியோடு கூட நாம் சந்திப்போம். தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆமென்.